பாரதத்தை பெருமைப்பட வைப்பது மட்டுமின்றி உலகம் முழுவதையும் உலுக்கக்கூடிய ஒரு சாதனையை பற்றி இன்று நாம் பேசப்போகிறோம். ரஷ்யா மற்றும் பிரான்சில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் போர் விமானங்களை மட்டுமே இந்தியா நம்பியுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் இப்போது உங்கள் கருத்தை மாற்ற வேண்டும். தனது சொந்த போர் விமானங்களை உருவாக்கியதன் மூலம் நாம் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை உலகிற்கு காட்டியுள்ளது இந்தியா. இன்று நாம் நமது மேட் இன் இந்தியா போர் விமானங்களான தேஜாஸ் மற்றும் தேஜாஸ் மார்க் 2 பற்றி பேசுவோம். அவை நமது இந்திய விமானப்படையின் வலிமையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் இந்தியாவை உலகளாவிய பாதுகாப்பு ஏற்றுமதியாளராக மாற்றுவதற்கான மற்றொரு பெரிய படியையும் எடுத்து வருகின்றன. இப்பொழுது இந்த வீடியோவின் உள்ளடக்கம் உங்களுக்கு தகவல் மற்றும் சுவாரஸ்யமானது என்று நீங்கள் நினைத்தால் வீடியோவை விரும்ப மறக்காதீர்கள் மற்றும் எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் மற்றும் பெல் ஐகானை அழுத்தவும். இதன் மூலம் எங்கள் அடுத்த வீடியோவின் அனைத்து புதுப்பிப்புகளையும் நீங்கள் பெறலாம். எனவே தோழர்களே, மேலும் தாமதிக்காமல் தொடங்குவோம். இந்தியா தேஜஸ் பயணம். இறக்குமதியை சார்ந்திருப்பதிலிருந்து தற்சார்பு நிலைக்கு இந்தியாவின் விண்வெளித்துறையில் இந்த பயணம் ஒரு திரைப்படத்தின் கதைக்கு சற்றும் குறைந்ததல்ல. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்தியாவிடம் சொந்தமாக போர் விமானங்களை தயாரிக்கும் தொழில்நுட்பம் இல்லை. ரஷ்யாவின் சுகோய் மற்றும் பிரான்சின் ரஃபேல் போன்ற விலையுயர்ந்த மற்றும் உயர்தர ஜெட் விமானங்களை நாங்கள் முழுமையாக நம்பியிருந்தோம். இது நமது பாதுகாப்புத் துறையில் ஒரு பலவீனமாக உருவெடுத்தது. ஏனெனில் அது நமது மூலோபாய சுதந்திரத்தை மட்டுப்படுத்தியது. ஒரு புதிய தன்னிறைவு மற்றும் மலிவு விருப்பத்தை கண்டுபிடிப்பது எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. அப்போது நமது விஞ்ஞானிகளுக்கும் பொறியாளர்களுக்கும் ஒரு கனவு இருந்தது: இந்தியாவின் சொந்த போர் விமானம். இந்த கனவு தேஜஸ் வடிவில் நனவாகியது. இது இந்திய விமானப்படையின் ஒரு முக்கிய அங்கமாக மாறியுள்ளது. தேஜஸ் ஒரு இலகுரக மற்றும் பல பங்கு போர் விமானமாகும். இது இந்திய விமானப்படையின் தேவைகளை மனதில் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதன் வடிவமைப்பு மற்றும் செயல்திறனில் சிறந்தது மட்டுமல்லாமல் அதன் மேட் இன் இந்தியா குறிச்சொல் அதை இன்னும் சிறப்பானதாக ஆக்குகிறது. தேஜாஸ் என்ற பெயர் சமஸ்கிருதத்திலிருந்து பெறப்பட்டது, அதாவது ஒளி அல்லது பிரகாசம். உண்மையைச் சொல்வதானால் தேஜாஸ் இன்று உலகின் மிக அற்புதமான போர் விமானங்களில் ஒன்றாக மாறியுள்ளதால் தேஜாஸ் பெயருக்கு ஏற்ப வாழ்ந்து வருகிறது. தேஜஸின் வளர்ச்சியில் பல சவால்கள் இருந்தன, ஆனால் நமது விஞ்ஞானிகளும் பொறியாளர்களும் அவற்றை வாய்ப்புகளாக மாற்றிக்கொண்டனர். ஆரம்ப நாட்களில் பெங்களூரில் உள்ள 2 ஆலைகளில் மட்டுமே தேஜாஸ் உற்பத்தி செய்யப்பட்டது. ஆண்டுக்கு 16 ஜெட் விமானங்களை மட்டுமே உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. சர்வதேச தேவையை பூர்த்தி செய்வது ஒருபுறம் இருக்க, நமது சொந்த விமானப்படையின் தேவைகளை பூர்த்தி செய்வதையும் இது கடினமாக்கியது. நாசிக் தயாரிப்பு பிரிவு. பின்னர் ஒரு புதிய மைல்கல் வந்தது: நாசிக் ஆலை திறப்பு விழா. நாசிக்கில் ஒரு புதிய உற்பத்தி பிரிவு அமைக்கப்பட்டது. இது இப்பொழுது தேஜாஸ் மார்க் 1A உற்பத்தியை அங்கு செய்ய அனுமதிக்கும். இது IAF இன் தேவையை பூர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் சர்வதேச ஏற்றுமதிக்கு போதுமான திறனையும் அதிகரிக்கும். நாசிக் செயல்பாட்டுக்கு வந்த பிறகு தேஜாஸுக்கு பல சர்வதேச வாங்குபவர்களும் தயாராக உள்ளனர். முன்னதாக இந்த வாங்குபவர்கள் உற்பத்தி வரம்புகள் காரணமாக நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தது. ஆனால் இப்போது அவர்களின் தேவையை விரைவாக பூர்த்தி செய்யும் திறனை நாங்கள் பெற்றுள்ளோம். இது நமது பாதுகாப்பு ஏற்றுமதி மற்றும் பொருளாதாரத்திற்கு மிகவும் பயனளிக்கும். இந்திய பாதுகாப்புத் துறையின் அடுத்த தலைமுறை போர் விமானமாக இருக்கும். தேஜஸ் மார்க் 2இன் தொழில்நுட்ப பண்புகள் எந்தவொரு நவீன உலகளாவிய போர் விமானங்களையும் விட செயல்திறனில் சிறந்ததாக ஆக்குகின்றன. வல்லுநர்கள் இது ரஃபேலுக்கு சமமானதாக கருதுகின்றனர். மேலும் பல சந்தர்ப்பங்களில் இது அதைவிட மேம்பட்டதாக நிரூபிக்கப்படலாம். இது இந்தியாவின் தற்சார்பை நோக்கிய மற்றொரு பெரிய பாய்ச்சலாக இருக்கும். தேஜஸ் மார்க் 2 சிறப்பம்சங்கள். 1. என்ஜின் சக்தி. தேஜாஸ் மார்க் 2 ஜெனரல் எலக்ட்ரிக்கின் F414 என்ஜின் மூலம் இயக்கப்படும். இது இப்போது இந்தியாவில் மட்டுமே தயாரிக்கப்படும். இந்த என்ஜின் இந்தியாவின் விண்வெளித்துறைக்கு ஒரு பெரிய திருப்புமுனையாகும். ஏனெனில் இது முழுமையான தொழில்நுட்ப பரிமாற்றத்துடன் வரும். 2ஆம் வேகம் மற்றும் வரம்பு. தேஜாஸ் மார்க் 2இன் அதிகபட்ச வேகம் மேக் 2
மணிக்கு 2457 கிலோமீட்டர் ஆக இருக்கும். இது ரஃபேலை விட வேகமாக இருக்கும். இது 2500 கிலோமீட்டர் வரம்பை கொண்டிருக்கும். மேலும் 56,000 அடி உயரம் வரை பறக்க முடியும். இது உலகின் மிக சக்தி வாய்ந்த போர் விமானங்களில் ஒன்றாகும். மூன்றாவது, முந்தைய தேஜாஸுடன் ஒப்பிடும்போது தேஜாஸ் மார்க் 2இன் பேலோட் திறன் 7 டன்களாக இருக்கும். இது அதிக ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணைகளை எடுத்துச் செல்ல உதவுகிறது. இது அதன் சண்டையிடும் திறனையும் கணிசமாக அதிகரிக்கும். 4ஆம் ஸ்டீல்த் தொழில்நுட்பம் தேஜாஸ் மார்க் 2இல் மேம்பட்ட ஸ்டெல்த் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும். இது ரேடாரை தவிர்த்து எதிரிகளை தாக்க உதவும். இந்த தொழில்நுட்பம் காற்றில் எதிரியிடமிருந்து கணிக்க முடியாததாக ஆக்குகிறது. மேலும் அதை பிடிப்பது மிகவும் கடினம். 5வது ஆயுத அமைப்பு தேஜஸ் மார்க் 211 ஹார்ட் பாயிண்ட்களை கொண்டிருக்கும். அவை பல்வேறு வகையான ஏவுகணைகள், வெடிகுண்டுகள் மற்றும் துப்பாக்கிகளை எடுத்துச் செல்ல முடியும். இது அஸ்ட்ரா, பிரம்மோஸ் என்ஜி மற்றும் கதிர்வீச்சு ஏவுகணைகளின் ஒருங்கிணைப்பை கொண்டிருக்கும். இது இன்னும் ஆபத்தானது. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் (SAL) தேஜாஸ் மார்க் 2இன் முன்மாதிரி 2026 ஆம் ஆண்டிலேயே நடைபெறும் என்று அறிவித்துள்ளது. 2 ஆண்டுகள் சோதனைக்கு பிறகு இது 2028க்குள் இந்திய விமானப்படையின் ஒரு பகுதியாக மாறும். 2036ஆம் ஆண்டுக்குள் இந்திய விமானப்படைக்கு 120 தேஜாஸ் மார்க் 2 விமானங்களை வழங்குவதை ACL நோக்கமாக கொண்டுள்ளது. தேஜஸ் மார்க் 2 முக்கிய அம்சங்கள். இந்தியா இப்போது இருமுனை போருக்கு தயாராகி வருகிறது. அதாவது, சீனாவும் பாகிஸ்தானும் இணைந்து இந்தியாவை தாக்கினாலும் இந்தியாவின் தேஜஸ் மார்க் 2 இந்த 2 அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்ள முடியும். தேஜஸ் மார்க் 2 இந்திய விமானப்படைக்கு மட்டுமல்ல, இந்தியாவின் பாதுகாப்புத் துறைக்கும் ஒரு முக்கியமான மூலோபாய விளையாட்டு மாற்றியாக நிரூபிக்கப் போகிறது. இது நமது நாட்டின் பாதுகாப்பு திறனை அதிகரிப்பது மட்டுமல்லாமல், நம்மை தற்சார்பு கொண்ட இந்தியாவாக மாற்றுவதில் ஒரு பெரிய படியாக இருக்கும். எனவே நண்பர்களே, இது தேஜஸ் மற்றும் தேஜஸ் மார்க் 2 பற்றிய விரிவான தகவல். இது வெறும் போர் விமானம் மட்டுமல்ல, இந்தியாவின் தற்சார்பின் அடையாளம். தேஜஸ் மார்க் 2 இந்தியாவின் பாதுகாப்பு ஏற்றுமதியில் ஒரு புரட்சியை கொண்டு வரும் என்று நினைக்கிறீர்களா? கருத்துகளில் உங்கள் கருத்தை எங்களிடம் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும். உங்கள் ஒரு லைக் மற்றும் சந்தா எங்களுக்கு ஒரு உந்துதலாக உள்ளது மற்றும் இது போன்ற சிறந்த உள்ளடக்கத்தை கொண்டுவர எங்களை ஊக்குவிக்கிறது. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.